வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. திரும்ப சில விஷயங்களை கதைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு காதலர் தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம்னு பார்த்தேன். நான் பார்க்குறதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவோம்னு பார்த்தேன். என்னென்றால், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை, ஒரு அரசாங்க வைத்தியசாலை. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நான் கதைச்சிருக்கிறேன். வைத்தியசாலையில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு இது வந்திருந்தது. என்னென்றால், வைத்தியசாலை ஊழியர்கள் ஒரு சில பேர் வைத்தியர்கள் தாதியர்களிருந்து ஒரு முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. அது என்ன முறைப்பாடுன்னா, உங்களுக்கு தெரியும், போதனா வைத்தியசாலை கண் போர்டு இருக்கிறது. அந்த கண் போர்டினுடைய பார்ப்போம். அந்த கண் போர்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது கடந்த காலங்களில் போதனா வைத்தியசாலை கண் போர்டில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு யூனிட்டில் நினைக்கிறேன் மலரவன் சேரும் இன்னொரு ஆளும் அதை நான் சொன்னேன். நான் 2 கன காலம் அதோடு நான் வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்களுக்கு எதிரான ஆள் இல்லை. வைத்தியர்கள் இருந்து அவை தான் படிப்பிச்சு என்னோட எம்பி ஆக்கி விட்டவே நன்றி. யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஐவோட்டில் கட்ராக்ட் சர்ஜரி, டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா செய்த ப்ரெசன்டேஷன் தான் பார்த்துருக்கேன். நான் அதில் எடிட் பண்ணி போடுறேன். கட்ராக்ட் சர்ஜரி 12,954 கட்ராக்ட் சர்ஜரி செஞ்சுருக்கணும். பீடியாட்டிக் குழந்தை பிள்ளைகள் 96 சர்ஜரி செஞ்சுருக்கணும். அதை விட மற்ற கட்ராக்ட் சர்ஜரி தவிர்த்த மற்ற கண் சர்ஜரி 2,332 2024 மட்டும். ஆர்ஓபி கேசஸ் 284 செஞ்சிருக்கணும். அதோட அந்த வோட்டின் ஃபர்ஸ்ட் விசிட் 32,659 பேர். ஒரு வருஷத்தில் 32,659 பேர் போய் அந்த வைத்தியசாலையில் கண் போர்ட்டில் மட்டும் அட்மிட் ஆகிருக்கணும். செகண்ட் விசிட் 44,937. அதாவது செகண்ட் விசிட்ன்றது அந்த வருடத்துக்கு முதல் வருடங்களில் 15 வரும். ஸோ அந்த விசிட், அதாவது 2வது விசிட் 44,937. டோட்டல் நம்பர் ஆஃப் பயோமெட்ரி 14,966. நம்பர் ஆஃப் பி ஸ்கேன் 16,365. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் செய்திருக்கணும் 63,733. 2 ஐ சர்ஜன் இருக்கணும். அங்கே ஆக்டிங் கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் ஒரு ஆள் இருக்கிறார். ஆக்டிங் கன்சல்டேஷன் வெட்ரோரெட்டினல் சர்ஜன் ஒரு ஆள் இருக்கிறார். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எம்ஓஸ் 6 பேர், பெர்மனன்ட் 4, டெம்பரரி 1, ஒன் லீவ் 1, ஆர்ஹெச்ஓ 2, ரிலீஃப் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி டாக்டர்ஸில் இன்டர்ன் முடிச்சா அப்புறம் அவர் சொல்கிறது ஆர்ஹெச்ஓ 2, ரிலீஃப் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ் இன்டர்ன் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்கிற ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ். ஹெல்த் அசிஸ்டன்ஸ் 12 பேர் இருக்கணும். நர்சிங் ஆஃபீஸர்ஸ் 15 பேர் தான் இருக்கணும். நர்சிங் ஆஃபீஸர்ஸ் காணாது. வார்ட் காம்ப்ளெக்ஸ் 10 மேல் அண்ட் ஃபீமேல், 15 19 வார்டுன்னு நினைக்கிறேன். அந்த வைத்தியசாலையில் கண் வார்டுன்ற சர்ஜிக்கல் அவுட்புட் ஐ யூனிட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா 2013 2,792. அப்படியே பார்த்தால் டோட்டல் கட்ராக்ட் சர்ஜரி 2013 2024 வரைக்கும் மொத்தம் போடையில். பட் 2013 2,792 தான் செய்தவர். 2024 12,954 கட்ராக்ட் சர்ஜரி செய்திருக்கணும். மற்ற சர்ஜரி 2013 859 தான் செய்திருக்கணும். ஆனால் கட்ராக்ட் சர்ஜரி 2024 2,428. அதை விட டோட்டல் சர்ஜரிஸ் மற்ற 2013ஆம் ஆண்டு 3,651. ஆனால் 2024ஆம் ஆண்டு 15,382. கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான சேவையை அந்த செய்து கொண்டிருக்கு. அதை விட அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், 2022 23 24 அவரோட சர்வீஸ் கூடவே இருக்குது. அது அவர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு 2024ஆம் ஆண்டு விவரம். அதோட அனுவல் ரிப்போர்ட் அதெல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். அதை விட அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஐ எம் ஃபார்வர்டிங் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். ஜெஃப்னாவில் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் ஐ யூனிட் ஹேஸ் டெடிகேட்டட் IOT 30 டைம் 140 hours per month. அதாவது ஒரு மாதத்துக்கு 140 hours OT hours, 140 hours ஒரு மாதத்துக்கு ஒரு ஐ சர்ஜன்ஸ் ஒர்க் பண்ணினோம். டோட்டல் கட்ராக்ட் சர்ஜரிஸ் 2024 அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டிஜிஹெச் கிளிநொச்சியில் டோட்டல் கட்ராக்ட் சர்ஜரி 1,200. Shire Theatre 332 hours per month. Cataract surgery waiting list less than 3 months.
275 பேஷண்ட்ஸாக வெயிட்டிங் 14 February அண்டு தந்த இதுபடி அவர் போட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய சர்வே ஒன்றை செய்து கொண்டிருக்கிற ஒரு யூனிட் தான் கான்வோட் ஐவோட். அது வந்து அவர்கள் 0 வெயிட்டிங் லிஸ்ட் கன்செப்ட் என்று ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள். பயங்கரமான நல்லமான விஷயம். ஸோ அதை விட டோட்டல் நம்பர் ஆஃப் அட்மிஷன் ஐவோட்ஸ் 17,642, டோட்டல் நம்பர் ஆஃப் அட்மிஷன் 14,7527, சாரி 1,47,527, சாரி. ஸோ இந்தளவு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறது தான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் இருக்கிற ஐவோட். இப்போ நாங்கள் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு திறமாக இயங்குதுன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் அங்கே இருக்கிற டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ். அது யாருமே மறக்கிறாது. நீங்களோ நானோ யாருமே சேர் பூச இல்லாது 1-2 பேரை தவிர. ஸோ எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னென்றால் இந்த ஐவோர்டை வந்து திட்டமிட்ட ரீதியில் பிரச்சனைக்கு உள்ளாக்கடுத்தி ஒரு ஐவோர்ட் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்ராக்ட் சர்ஜரி அதுகள் செய்யும் போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏசெப்டிக் என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். கண்ணில் திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், சில வைத்தியசாலையில் அந்த பிரச்சனை வந்தது. அதால் தான் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கூட அந்த சர்ஜரிஸ் வந்து ஒருத்தர் செய்கிறதுக்கு விரும்புகிறீங்களே என் ஜெஃப்னாவுக்கு போகிறேன்னு சொல்கிற ரீசன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த வார்டை இப்போ சரி இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். ஒரு சாதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கணும்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் போய் சாவச்சேரி வைத்தியசாலையின் OPD E2 நான் வேறு இடத்துக்கு மாற்ற போகிறேன்னு டிசைட் பண்ணுறேன்டா, நான் ஒரு டிரெக்டராக நானாக தனியாக போய் ரைட் நாளையிலேருந்து இல்லை மாற்றுங்கன்னு சொல்லலாது. டாக்டர்ஸ், கன்சல்டன்ட், நர்சிங் ஸ்டாஃப், மைனர் ஸ்டாஃப், அவையின் ரிப்ரசன்டேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டு கதைக்கல தானே. ஸோ அவையின் ரிப்ரசன்டேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு மற்ற கன்சல்டனோடையும் கதைச்சு அது சார் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங் என்று சொல்லிட்டு, அதாவது ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு கமிட்டியோட ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் எல்லா சர்ஜிக்கல் தியேட்டர்லேருந்தும் எல்லா தியேட்டரு மிஸ் மேர் எல்லா அது ஒரு சாதாரணம். அங்கே போய் தான் ஒரு டிசிஷன் எடுக்கிற. ஓகே நாங்கள் ஒரு மெஜாரிட்டியோடு எடுக்கிறது, இப்போ பாராளுமன்றம் தான் மெஜாரிட்டியோடு எடுக்கிற ரைட், இது அங்கே மாற்றோம் அதை இங்கே மாற்றோம். ஆனால் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவ்வாறு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுறதா தெரியல. 1-2 வைத்தியர்கள் தான் GMOA என்ற பேர்லையும் மற்றது மொத்த வைத்தியர்களுடைய சேவையையும் வந்து பாதிக்கிற விடயங்களும் நடந்து கொள்கிறேன். ஸோ இந்த வைத்தியசாலையில் இந்த இப்படி சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஓட்டில் இருந்து எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னென்றால் அந்த வைத்தியசாலையை அந்த ஓடை குழப்பறதாக அந்த ஓட்டில் இன்னொரு யூனிட்டை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இன்னொரு சர்ஜிக்கல் யூனிட் நான் நினைக்கிறேன் ஜெனிட்டோ ஜூனியர் சர்ஜரியோ என்னமோ தெரியல, இன்னொரு இதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இப்போ கடைசியாக ஐவோட்டும் ஒர்க் பண்ண போகிறது, அந்த மெட்டாவோட்டும் ஒர்க் பண்ண போகிறது. என்னோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அல்லது ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச் தான் எப்போவுமே செய்யணும். பியூரோக்ராட்டிக் அப்ரோச் செய்யலாது. அது என்ன டெமோக்ராட்டிக் அப்ரோச், அது என்ன பியூரோக்ராட்டிக் அப்ரோச்னா டெமோக்ரஸி என்றது ஒரு வட்ட மேசையில் எல்லாருடைய கருத்தையும் எடுத்து அந்த கருத்தை நாங்கள் பகிரணும் எல்லாருடைய கருத்து ஒரு டெமோக்ராட்டிக், அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒரு ரைட் அவட் ஒப்பீனியன் கேட்டு இவட் ஒப்பீனியன் கேட்டு ஒரு மெஜாரிட்டியின் ஒப்பீனியன் தான் ஒரு வேலை செய்யணும். பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட்ன்றது நான் தான் ஜனாதிபதி இந்த இருக்கிற அந்த சிறப்பு இதுகள் மாதிரி. இப்போ உங்களுக்கு நான் மிக தெளிவாக அரசியலில் இருந்து வைத்தியசாலிருந்து எல்லா விடயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு வரேன், இருக்கும் வரைக்கும் சொல்லுவேன். ஸோ என்னென்றால் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் ஒரு வைத்தியசாலையில் செய்யலை. அது அப்படி செய்ய வேண்டிய வாரத்துக்குரிய காரணம் என்னென்றால் ஒரு வைத்தியசாலை இயக்குனரை என்ன செஞ்சாலும் மாற்றலான்ற ஒரு என்போஸ்ட் ஒன்றை கொடுக்குறோம் என்றால் அது அந்த வைத்தியசாலையில் அவர் மற்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய தேவை இருக்காது. எனி டைம் மாற்றப்படலாம். 4 வருஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வரும் என்றால் நாங்கள் ஓவராக ஒரு வைத்தியசாலைகளில் இருந்து ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் செய்ய மாட்டோம். ஸோ யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு பியூரோக்ராட்டிக் ஒரு அடாவடித்தனமான இது வருதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணினோம். ஸோ அதுக்குரிய இதுதான் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். யார் அனுப்பினான்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு வந்த முறைப்பாடு. ஸோ இந்த முறைப்பாடு சம்பந்தமாக நான் எழுத வேண்டிய இடங்களுக்கு எழுதியிருக்கிறேன், கடிதங்கள் எழுதி இன்றைக்கு போட்டிருக்கிறேன். ஸோ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை பற்றி கதை பண்ணாங்க. பாராளுமன்றத்தில் ஓப்பனாக கதைக்கலாம். ஜாழ் போதனா வைத்தியசாலையின் இந்த மிகச்சிறந்த சேவைக்கு காரணம் அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு தாதியர்கள், ஒவ்வொரு வைத்தியர்கள், ஒவ்வொரு மைனர் ஸ்டாஃப் அவர்களுடைய டெடிக்கேட்டடான உங்களுக்கு தெரியும் ஒரு
ஒரு சாதாரணமாக ஒரு வைத்தியருக்கு வந்து வெளிநாட்டில் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் சாதாரணமான ஒரு வருமானம் வரும். போன வருடத்தில் மட்டும் 2000 டாக்டர்ஸ் ஸ்ரீலங்கா விட்டு போயிருக்கணும். அதுக்கு காரணம் என்னென்றால் ராமநாதன் அர்ஜுனா அந்த ஓவர் டைம் எடுக்கிறீனம்னு சொன்னதுக்காண்டி அல்ல, எங்களுடைய பணவீக்கம் அதிகரித்த உடனே எங்கள்ட நாட்டில் ஒரு வைத்தியரால் வாழல. ஏன்னா ஒரு வைத்தியர் புஷ் சைக்கிளில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள. அது ஒரு வைத்தியர்னு சொன்னால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும். எனக்கு அதில் இல்லைன்றது வேறு பிரச்சனை. ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும். ஸோ அவர்கள் அந்த சமூக அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து லோன் எடுத்து போராடி கொண்டு தான் இப்போ வார 2 லட்சம் ரூபா சம்பளத்தில் சாதாரணமாக தெரியும் ஒரு கடை வச்சிருக்கிறாள், மாதம் 20 லட்சம் 30 லட்சம் ஏர்ன் பண்ணும். ஆனால் நாங்கள் வைத்தியரை தான் டார்கெட் பண்ணுவோம். அவரையான் கூட அவர் இருந்தால் அந்த ஒரு சமூகம், அது நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்கிறது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு 2.5 லட்சம் 2.25 லட்சம் பேமெண்ட் வரும். அதில் 2 லட்சத்துக்கு மேலே லோன் கட்டுவாங்க. மிச்சம் 75,000 ரூபாயும் இந்த ப்ரைவேட்டில் போய் 4 மணிக்கு இருந்து 9 மணி வரைக்கும் முளைக்கிற மாதத்தில் ஒரு 10 நாள் 20,000 ரூபா படி 2 லட்சம் 20,000 ரூபா 30,000 ரூபா 10 நாள் 20 நாள் அப்படி கஷ்டப்படுற காசில் தான் அந்த டையை கட்டி கொண்டு திரிகிற ஒழிய உண்மையாகவே வைத்தியர்களுடைய பேசிக் சேலரி சரியான 56,000 ரூபா பேசிக் சேலரி. 56,000 ரூபா தான் ரிட்டே பண்ணிக்க வரப்போகுது. இப்போ இந்த விடயங்களை யாருமே கதைக்கிறதில்ல. இவன் நான் கதைச்சா கூட பிரச்சனை என்றால் நாங்கள் எல்லா பக்கமும் பார்க்கணும். இப்போ வைத்தியர்களை நான் போட்டு அடிக்கிறேன் என்றால் அதில் 1-2 வைத்தியர்கள் செய்கிற பிழைக்கு நான் அதை கதை கேட்கல, முழு வைத்தியரையும் பாதிக்குது. அதே மாதிரி இப்படி மலரவன் சார் மாதிரியானாக்கள் நல்ல வைத்தியர்கள் செய்கிற இந்த இவெண்ட் சேவையில் வந்து வெளியால் ஒரு நாளும் வாரியில். அதால தான் நான் இந்த கம்ப்ளைண்ட் வந்தோன்னு நான் கேட்டேன், எந்த லெவலில் நான் கதைக்கணும், வைத்தியசாலை லெவலில் கதைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, அல்லது மினிஸ்ட்ரி லெவலில் கதைக்கணுமா, அல்லது பாராளுமன்ற லெவலில்? எனக்கு தான் அதை கால் பண்ணி சொன்னேன். மட்டாக்கள் சும்மா குளர வேண்டாம், மெட்டையுமே தையிட்டி அப்படியான டொப்பிக்கல் இருக்குது உங்களுக்கு, இரணமாடு அதில் பார்த்துக்கொள்ளுங்க. வைத்தியசாலையிலே நான் பார்த்துக்கொள்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பாரதூரமான பிழை என்னென்றால், ஒரு வைத்தியசாலையின் சேவையை விஸ்தரிக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு வந்து மேனேஜ் பண்ண, அதுக்கு பிளானிங் தெரியணும், ஒரு நல்ல இம்மோ பிளானிங் இருக்கணும். சும்மா வார போராக்கள் எல்லாரையும் மெமோ பிளானிங்காக தூக்கி விடையிலாது. நானும் பேராதன வைத்தியசாலையில் 3 வருஷம் மெமோ பிளானிங்காக வரலாம். சார் கால் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸை சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு கேட்க அர்ஜுனத்தில் என்ன சார் வெயிட் பண்ணுங்க சார், நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன், நான் லெப்டின்னுக்கு இருக்கும் எடுத்து டைப் பண்ணி போட்டு சார் PDF அனுப்பியிருக்கேன் உங்களோட சிக்னேச்சரோட பாருங்க, பார்த்துட்டு திருப்பி எடுங்க, திருப்பி கால் பண்ணுறேன். என்னடா இப்படி போட்டுருக்கேன் என்ன மாதிரி இல்லை சொன்னாலும் திருப்பி கால். ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸ் வந்து அங்கே இருக்கிற எம்ஓ பிளானிங் செய்யணும். சரி, அது சம்மந்தமாக கதைப்போம் நாங்கள் எப்படி அந்த போஸ்டர் கொடுக்குறது என்ன மாதிரின்றது. ஆனால் இப்படி ஒரு வைத்தியசாலையே இருக்கிற நல்ல யூனிட்களையும் நாங்கள் திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி பர்சனல் அட்டாக் மாதிரி நாங்கள் செய்கிறத விட, சரி வேறொரு யூனிட் ஒன்றை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குரிய இடம் காணான்னு சொன்னால் அதை நாங்கள் அடுத்த வருஷம் அங்கண்ட அனுவல் எலெக்ஷன் பிளானில் போட்டு அல்ல மாஸ்டர் பிளானில் போட்டு அனுவல் எலெக்ஷனில் பிளானில் போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்னோட தந்தால் நான் எத்தனை விஷயம் கதைப்பேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச MP மாதிரி தான் கதைப்பின மாட்டா, கதைங்க நான் கதைச்சா ஹைலைட்டாக ஈடுபடும். அது உங்களுக்கு விளங்கின வாய்ப்பு பேராதனை வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் நான் கதைப்பேன். யாழ்போதனா வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனைகளை எனக்கு தந்தால் நான் கதைப்பேன். நான் இப்போ இதில் என்ன இந்த யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தை கேட்குறேன்டா, ஏன் அங்கே இருக்கிற வைத்திய ஊழியர்கள் வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் ஒன்று செய்கிறீங்க? ஏன் இப்படி ஒரு அடாவடித்தனமான ஒரு சேஞ்சை செய்கிறீங்க? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது தெரியும் ஒன்று முதல். அதுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் திடீரென்று மாற்றத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற வகையில் எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ திடீரென்று அதுக்குள்ள ஒன்று இன்னொரு யூனிட்டை போட்டால் நர்சிங் ஸ்டாஃப் 15 பேர் தான் வைக்கணும். ஸோ அவங்க என்ன வேலை செய்கிறது? உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நர்சிங் ஸ்டாஃபும் கிட்டத்தட்ட 72 hours தொடர்ந்து வேலை செய்கிறது. வீட்டையும் போக தான் வேலை செய்கிறது. ஒவ்வொரு மைனஸ் ஸ்டாஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஏன் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும்? ஏன்னா உங்களுக்கு ஃபண்ட் எடுக்கும். அதான் பிள்ளை ஜனாதிபதியை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், சென்ட்ரலைஸ் பண்ணுவேன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. எங்கள்ட இலங்கையை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயமே சென்ட்ரலைஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, மத்திய அரசாங்கம் முடிவெடுத்தால் தான் எல்லாமே செய்யணும். இல்லை, அது பிள்ளை. டீசென்ட்ரலைசேஷன் என்னென்ன விளங்கணும். சரி, யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அந்த பிரச்சனை இருக்குண்டா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஓடு அப்படி கம்ப்ளீட்டாகவே நீங்கள் சாவச்சேரியில் அந்த 3 மாடி பில்டிங் சும்மா கிடக்குது, அங்கே 3rd floor அது சும்மா இருக்குது, அங்கே போடுங்க. அங்கே தியேட்டர் இருக்குது, கீழே மேலே ICO பண்ணுங்க. சாவச்சேரி வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைன்ற ஒரு பகுதியாக ஒரு அபெக்ஸ் ஹாஸ்பிட்டலாக வச்சுக்கொண்டு அது மற்ற இடமெல்லாம் செய்கிறாங்க. ஏன் எங்களுக்கு செய்யலாமல் இருக்குது? இப்போ பேராதன வைத்தியசாலையில்
அங்கே சுற்றி இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டல், டிவிஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு இது பேராதன வைத்தியசாலை, அபெக்ஸ் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு கூம்பு தெரியும், கூம்புண்ட உச்சியிலே பேராதன வைத்தியசாலை வச்சுக்கொண்டு மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரினா அங்கே போகும், ரைட், பீடியாட்ரிக் சர்ஜரினா அங்கே போகும், அப்படி அங்கே போகும். ஸோ அப்படி ஏன் நாங்கள் செய்யலை, ஏன் ஒரு இடத்துல கொண்டே வளத்தை குவிக்கிறோம்னு சொன்னால், அங்கே அந்த நான் அதை பற்றி கதைக்க விரும்பல, நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன்டா என்னென்னு தெரியாமல் நாங்கள் ஒரு எல்லாத்தையுமே கொண்டு அதுக்குள்ள இருக்கவே இல்லாமல் இப்போ கிட்டலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், கண் வைத்தியசாலை கட்ட போகிறோம்னு சொல்லி தொடங்கினவை. உங்களுக்கு தெரியும் ஏன் இப்போ அது செய்யணும்டா, இப்போ இந்த வைத்தியசாலைக்குள்ள கொண்டு போய் வேறு வேறு யூனிட்டுகளை விடையக்குள்ள சனம் குழம்பம் என்னென்றால், வைத்தியசாலையில் கண் வைத்தியசாலையில் இடம் இல்லை, சர்ஜரிஸ் குறைஞ்சிட்டேன். 2024 அவங்களோட கிராஃபை பாருங்க, இந்த பாருங்க இதெல்லாம் போடுறேன், இவ்வளவு வேலை செஞ்சிருக்கணும். ஸோ என்ன அவங்கள ப்ரொமோட் பண்ணணும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இருந்தால் எனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட சண்டை பிடிக்கக்கூடாது, அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் சர்ஜரி வைத்தியசாலையில் இருக்கைகளையும் சரி அதை பற்றி கதைக்கல, வழக்கல் போகிறபடியே கதைக்கல. நான் யார்கிட்ட மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பல, யாரோடையுமே சண்டை பிடிக்கவே இல்லை. எனக்கு தான் வந்து அடித்தவே ஒழிய நான் யாரையுமே சண்டை பிரச்சனைப்படுத்தவில்லை, செய்யவில்லை. நான் இந்த தம்பி அண்ணாவை தான் எல்லாரும் நினைச்சேன். நான் இல்லை ஒருத்தரையுமே சேரண்டு கூப்பிட சொல்ல, டே என்னடா அப்போ அப்படி கதைக்கிறாங்க, அண்ணாண்டு தான். இப்போ கூட வைத்தியசாலை போய் எல்லா சர்ஜரி வைத்தியசாலை போனால் இப்போ எல்லாரோடையும் அண்ணா, என்ன அவன் சீனியர்ஸ் எனக்கு ரேக் பண்ணிக்காங்க, இருறாட்டா 2 ராங்க எழும்பியிருக்காங்க, எழுப்பியிருக்கிறானுகள். ஸோ அவங்க என்ன சீனியர்ஸ். நான் ஒரு எம்எஸ்ஆ வந்துட்டு அவங்களை என்ன வந்து சேரண்டு கூப்பிடுறது வந்து ஒரு நான் சென்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சென்ஸ். மெட்டாக்கள் சில பேர் விரும்பி நான் சார் கூப்பிடுறது நான் சென்ஸ். எனக்கே அண்ணா மேர் பப்ளிக்ல பேஷன்ஸுக்கு முன்னால் கூப்பிட விருப்பம் இல்லைன்னா நான் பேரை சொல்லுவேன். நான் டாக்டர் பேரை சொல்லுவேன், சும்மா டாக்டர் எக்ஸ் அல்லது டாக்டர் செந்தூரன் நீங்கள் வாங்க, நாங்கள் போர்டில் இருப்பேன். அங்கே வந்து அண்ணன் என்னென்ன விசார் கேட்கிறாய் மாத்தேலுமானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை தான் ஏற்படுத்தினேன் ஒழிய வைத்தியசாலையில் ஒரு நாளுமே நான் யாரையும் அவமானப்படுத்தினேன் இல்லை. இங்கே ஒர்க் பண்ண கன்சர்ன் போய் கேட்டு பாருங்க, யாரையுமே அவமானப்படுத்தினேன், யாரையுமே கஷ்டப்படுத்தினேன் இல்லை. நான் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. நான் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு என்ன கவலை என்றால், நாங்கள் இந்த விடயத்தை ஏன் ஒரு பாராமுகமாக வேணுமென்று இப்போ வைத்தியசாலைக்கு வந்து கட்டணும்னு சொன்னால், அது நேஷனல் பிளானிங் யூனிட்டில் ஒரு அப்ரூவல் ஒன்று போட்டு பட்ஜெட் ப்ரொபோசலில் போட்டு பிளானிங் யூனிட்டில் போட்டு ஸ்ரீரான்சரோட காட்சி எடுங்கும். பாராளுமன்ற சிறியரன் இல்லை, எங்களோட பிளானிங் டிடிஜி பிளானிங் சிறியரன் சார் இருக்கிறார். சார்கிட்ட கதைச்சு ஒரு பில்டிங் ஒன்ற ப்ரொபோசல் ஒன்றை போட்டு அப்படி எடுங்க. அங்கே எல்லாம் இப்போ ப்ரொபோசல் போடுற எல்லாரையும் எல்லாம் கம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் எழுத பஞ்சு. அப்போ எங்களோட புலம்பெயராக்கள்கிட்ட கேட்குறது வைத்தியசாலை கட்ட போகிறோம் தாங்க உண்டு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலில் கட்டுறது. ஸோ அந்த ஹோட்டலில் வந்திருக்கிறாங்க, அந்த வைத்தியசாலையில் கொண்டே காட்டும். அப்படி எல்லாமே பிஸ்னஸாக போய் கொண்டிருக்கு, அது பிழை. ஸோ இந்த விடயம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கயப்பேன். செய்து அங்கே இருக்கிற டாக்டர்ஸை கஷ்டப்படுத்த, அங்கே ஏற்கனவே 2000 பேர் எங்களோட ஸ்ரீலங்கா விட்டு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டர்ஸை கஷ்டப்படுறது ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. எனக்கு அவங்க சீனியர்ஸ், எனக்கு படிப்பிச்ச மேடம் சேர்மர், நான் ஒரு எம்பியா வந்த உடனே அல்லது முதல் கூட எம்எஸ்ஆ வந்த கூட நான் எல்லாரையுமே போய் இப்போ பிரேமகிருஷ்ணா சார்கிட்ட போய் சேர்ந்து தான் கேட்டேன். ஏன்னா அந்த ஆள் தான் எனக்கு ஜப்பா கூப்பிட்டு பாவம் கொடிச்சு படிப்பிச்சவன் சார். ஸோ அந்த ஆளோட போய் அப்படி தான் கேட்டேன். சில பேர் எனக்கு எதிராக தெரிவிக்க வரைக்கும் நான் கவலையில். ஆனால் இந்த மலர்வன் சார் இந்த பிரச்சனை, அந்த கண் வைத்திய வார்டின பிரச்சனை வந்து நாங்கள் அதுக்குள்ள கொண்டே வேறு யூனிட்டுகளை போட்டு குழப்புறது சரியான பிழை. அது சம்பந்தமாக கதைப்பேன். ஸோ அது சம்பந்தமாக வந்த முறைப்பாடு நான் இப்போ வைத்தியசாலை போயிடாது, போய் பிரச்சனைப்பட விரும்பவில்லை, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, போய் பிரச்சனைப்பட வேணாம் கடிதம் அனுப்பி சொல்லி. ஸோ அவ எனக்கு அனுப்பின அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் தருவினம். அந்த லெட்டரை எனக்கு வாய்மொழி மூலமாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு அவர்கள் நான் அனுப்ப சொல்லியிருக்கேன் கடிதத்தை. அந்த கடிதத்தை நான் அனுப்ப வேண்டிய இடங்களுக்கு அனுப்புகிறேன். பொதுமக்கள் சற்று சிந்திக்க வேணும். ஒரு வைத்தியசாலையில் எவ்வாறு கஷ்டப்பட்டு வைத்தியர்கள் வேலை செய்கிறாங்க. எல்லா வைத்தியர்களும் கெட்டவரல்ல. ஒரு ஆள் 2 பேர் 3 பேருக்காண்டி நாங்கள் முழு வைத்தியர்களையும் என்ன சொல்கிறது நோக்கி கல்லறிகிறது பிள்ளை. என்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட தடங்களுக்கு நான் உண்மையாகவே மன்னிப்பு செய்கிறேன். நீங்கள் விட்ட பிள்ளைகளை நீங்கள் திருந்தி நீங்களா, ஆனால் நான் எனக்கு தெரிய எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறோம், அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். நான் கட்டாயம் சொல்ல வேணும் என்னென்றால், ஒரு சாதாரணமாக அந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் டாக்டருக்கு படித்து இன்டர்ன் செய்து, ஒரு வருஷம் சும்மா இருந்து, அதுக்கப்புறம் 1 வருஷம் இன்டர்ன் 24 ஹவர்ஸும் போர்டில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் RHO ஆகி, அதுக்கப்புறம் MO ஆகி, அந்த பீரியடில் திருப்பியும் 5 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதி போகிற ஆக்களுக்கு வந்து ஓவர் டைம் இல்லை, அதை வடிவாக விளங்கி கொள்ளும். ஸோ அவங்களோட பேசிக் சம்பளம் 1 14 1 20 1 34 அவ்வளவு சம்பளத்தோடையும்
24 ஹவர்ஸ் அந்த வைத்தியசாலையில் நின்று அவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இப்போ தெரியும் ரெஜிஸ்ட்ரார்னு கூப்பிடுவோம், இல்லை சீனியர் ரெஜிஸ்ட்ரார்னு சொல்லுவோம். என்று சொன்னால் அவர்கள் வந்து ஓவர் டைமும் இல்லாமல், ஓவர் டைமால தான் ஒரு 1,10,000 ரூபா வருது. அல்லது பேசிக் 154, பேசிக் 56, அதோட சேர்த்து அலவன்ஸ் சேர்த்து ஒரு 154 அப்படி தான் பேரும். 150, 54, 160 அப்படி தான் பேரும். ஸோ ஓவர் டைமும் இல்லை. 30-40 ஹவர்ஸ் ஓவர் டைம்ன்றது ஒரு ஜோக். அதோட அவர்கள் அந்த டைமில் ப்ரைவேட்டும் செய்யலாம். அந்த வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இப்போ அவங்க மனசு உடைச்சல்ல தான் விழா காலம் இருந்து படிச்சுமே தான் லோன் இங்கே இருந்து என்ன செய்கிறது, போய் துளையும் போல் நடக்கணும், போய் துளையில. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெஜிஸ்ட்ரார் எஸ்ஆர் என்றால் நீங்கள் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கணும் என்றால் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினிங் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அல்லது எஸ்ஆர் என்றால் அவங்க ஓவர் டைமும் இல்லாமல் ஒரு 1,54,000 ரூபா சம்பளத்துக்காண்டி தான் 24 மத்தியானம் ஒன் கோல் வீட்டை மெனசி மேரையும் பார்க்க போயிடாது, பிள்ளைகளையும் பார்க்க போயிடாது. அவங்கள்ட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பட்ஜெட் ஸ்பீச்சில் அது சம்பந்தமாக என்னுடைய டாக்டர்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏனென்றால் அவங்க என்னுடைய சகோதரங்கள். இந்த யாழ் போதனா வைத்தியசாலை தொடர்பான இந்த முறைப்பாட்டை நான் தகுந்த இடத்துக்கு அனுப்புகிறேன். அதுக்குரிய முடிவு உங்களுக்கு வராடி நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.